இல்ல நில்லு, இல்ல ஓடாத நில்லு, இல்ல நில்லுங்கல்ல, இல்ல ஓடாத நில்லுல. இங்க பாரு, இதுக்கெல்லாம் நான் காரணம் இல்ல, இந்த படத்தோட டைரக்டர் தான் காரணம். அவன் தான் இப்படி எல்லாம் தெரியாம எழுதி வச்சுக்கிறான். டைரக்டர் மேல பழி தூக்கி போட்டு ஓடுறியே, நீ தானடா அந்த படத்தோட டைரக்டரே. அறுதலி நாய கையில மட்டும் சிக்குனே, உடைஞ்சடா நீ இப்போ ஓடாத. இந்த படத்தோட பேரு ரேசர், இங்க் ரேசரா? நோ நோ நோ, அந்த காமெடி இப்ப வேணாம். இவனுங்களே உள்ள நிறைய காமெடி பண்ணி வச்சிருக்கானுங்க. டீட்டெயிலா என்ன ஏதுங்கறத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. டேய் பெப்பே பாத்துக்கிட்டு இருக்க, போடுறா அவனை. பெப்பே என்ன? படம் ஆரம்பிச்சா சைரனை போட்டுக்கிட்டு ஒரு 4-5 வண்டி சல்லு 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 சல்லுன்னு ஒரு வீட்டுக்குள்ள போகுது. அந்த காருக்குள்ள இருந்து முதல்ல இறங்குறது ஒரு மொட்டை. அந்த மொட்டையோட கண்ணாடிக்குள்ள ஜூம் பண்ணி பார்த்தா ஒருத்தன் தெரியறான். வேற யாரும் இல்ல, நம்ம கேமராமேன் தான், கிறுக்கு பையன். அதுக்கப்புறம் ஒருத்தர் இறங்குறான், அதுக்கப்புறம் ஒருத்தர் இறங்குறான். 3 பேரும் சிஎம்மோட வீட்டுக்குள்ள போறாங்க. சிஎம் பின்னாடி தோட்டத்துல இருக்காரு. வந்தவனுங்க ஏன் வந்தானுங்க, எதுக்கு வந்தானுன்னு கூட கேட்காம சிஎம் எங்க இருக்காருன்னு சொல்லி அனுப்புறான். போறவனுங்களை பார்த்தா கெட்ட பசங்க மாதிரி தெரியுது. சிஎம் கெட்டவரா இருந்தா அவருக்கிட்ட ஏதோ பெரிய பிரச்சனையை பத்தி பேச போறானுங்க. சிஎம் மட்டும் நல்லவரா இருந்தா சிஎம் போட்டு தள்ள போறானுங்க. பார்ட்டியையும் கவர்மெண்ட்டுக்கும் கெட்ட பேர் வாங்கி தர உங்கள மாதிரி ஆளுங்க வெளியே போனாலும் பெருசா எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்ப சிஎம் நல்லவனா இருக்கான். இப்ப சிஎம் போட்டு தள்ள போறாங்க. சிஎம் புடிச்சு டிராக்டர்ல ஒரே அடி, சிஎம் செத்துட்டாரு. என்ன தொங்கிருச்சு? ஏய் ஏய் டாமி எந்திரி. ஏய் செத்த சிஎம் டிராக்டர்லயே வச்சு அனுப்பி கிணத்துக்குள்ள தள்ளி விட்டுறானுங்க. இதெல்லாம் நீ தனியா பிளான் பண்றியா இல்ல ஆளுங்களை வச்சு எழுதுறியா? தனியா. வா. இதை விட பெரிய புத்திசாலித்தனத்தெல்லாம் இந்த படத்துல நீங்க பார்க்க வேண்டியது இருக்கு. வாங்க சொல்றேன். ஒரு பொண்ணு எந்திரிச்சு அப்பா அம்மா வேற அறிவுன்னு தொலைவுது. அப்போ ஒரு லெட்டரை பாக்குது. என்னடா கையில லட்ட குடுத்துட்டு அங்க ஜிலேபிய பிச்சு போட்டுருக்காங்க. என்ன யோசிக்கிறீங்க டாக்டர்? வஞ்சர மீனை வறுத்து வச்சாம ரவுண்ட் ரவுண்டா இருக்கே, என்னது? உருண்டையா இருப்பேன், கூட்டத்தோட இருப்பேன், வண்ணங்களோட இருப்பேன், ஆனா வானவில் இல்ல. என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. ஃப்ரூட்டி லூப்பா? அதை பிரிச்சு கொட்டினா இன்னொரு பேப்பர். அந்த வஞ்சர மீன் எடு. வச்ச இடத்துல இருக்க மாட்டேன், இருக்கிற இடத்துல கிடைக்க மாட்டேன். எதை வேணாலும் மாத்துவேன், ஆனா நான் மட்டும் மாற மாட்டேன். அது என்ன கருமாந்திராது? இந்த பொண்ணு இதெல்லாம் கண்டுபிடிக்க அவங்க அப்பா அம்மா ஒளிஞ்சிருந்து பாத்துட்டு இருக்காங்க. ஒளிஞ்சிருக்கேனே. என்ன பண்ற? ஒளிஞ்சிருக்கேனே. எப்படியோ அந்த பிள்ளை எல்லாரோடையும் கண்டுபிடிச்சு அப்பா அம்மாவோட கிஃப்டை எடுத்துருது. உள்ள பார்த்தா ஒரு பொம்மை இருக்கு. டாடி, she is so cute. She is so cute, Teju. என்னடா எல்லாரும் அந்த பொம்மை கியூட்டா இருக்குன்னு? அந்த பொம்மைக்கு கண்ணியே காணோம், கருவிழி மட்டும் தான் இருக்கு. சார் கொஞ்சம் உதவி பாருங்க சார். போய் பார்த்தா டிவியில போட்ட நியூஸை காட்டிட்டு இருக்கான். இதை தான் நான் டிவிலேயே பார்த்துட்டேனே. அது இல்ல சார், பின்னாடி பாருங்க, ஒருத்தர் என்னமோ பண்ணிட்டு இருக்கான். ஒரு நியூஸ்ல வந்த ஃபுட்டேஜ்ல தூரத்துல ஒருத்தனை பார்த்து அவன் ஃபேஸை கண்டுபிடிச்சு மேட்சிங் இருக்குதான்னு தொலைவரானுங்க. நம்ம பேரரசு படத்துல பேரரசு பாண்டியனை தொலைவாங்கல்ல, அந்த மாதிரி தொலைவுது. அவனும் போயிட்டு அந்த கேமராக்குள்ள இருக்கிற மெமரி கார்டு எடுத்து போட்டு பாக்குறான். பார்த்தா சிஎம் கொன்னது ரெக்கார்ட் ஆயிருக்கு. நீங்க சிசிடிவி வாங்கணும்னா இவரு கடைக்கு போங்க, ஆங்கிள்லாம் வச்சு சினிமாட்டிக்கா ரெக்கார்ட் பண்ணி கொடுக்கும். ஓ மை காட். இவனுங்க ஒரு பயங்கரமான ஹேக்கர் வச்சிருக்கானுங்க. அவன் என்ன பண்றான், பட்டுன்னு ஆள் யாருன்னு கண்டுபிடிச்சிடறான். ஆள் யாருன்னு கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாம ஃபோன் நம்பரை கண்டுபிடிச்சிடறான். ஃபோன் நம்பரை கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாம ஃபோனையே டேப் பண்ணிடுறான். மாமா, இவனை நீ போடுறியா இல்ல நான் போட்டல்டா? அவனும் ஃபோன் பண்ணி ஒருத்தங்கிட்ட சொல்றான். அவன் வந்துட்டு இல்லடா இதெல்லாம் நமக்கு வேணாம், அவங்களாம் பெரிய இடம், நம்ம கப்பு சிப்புன்னு கடந்துக்குவோம் அப்படின்னு இவன் சொல்றான். இப்ப அவன் எங்க இருக்கிறான்னு கண்டுபிடி. ஒரு வழியா மைய தடவிட்டேன். இப்போ இந்த படத்தோட ஹீரோவை பார்ப்போம். படத்தோட பேருக்கு ஏற்ற மாதிரி ஹீரோ ஸ்டார்டிங்லேயே ஷேவ் பண்ணிட்டு இருக்காரு. இவர் தான்ப்பா நம்ம படத்தோட ஹீரோ. இவரை நான் எங்கேயோ பார்த்துருக்கிறேனே. நம்ம வெங்கடேஷும் மகேஷ் பாபுவும் ஒரு படம் நடிச்சிருப்பாங்க இல்ல, அந்த படத்துல கழுத்தை தூக்கிட்டே வருவாரு. நான் சிரிக்கிறேன், அதே மாதிரி சிரிங்கடா. சரி டேய் பச்சை புள்ளைங்க செத்து போய்டா. சிரிங்கடா. நம்ம பாப்பா போனை போட்டு அங்கிள் வாங்க அங்கிள், என் டாகியை குளிப்பாட்டணும்னு சொல்லுது. இந்த நாயெல்லாம் கேர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு வேலை இருக்கு போல, அந்த வேலையை தான் தலைவன் பார்த்துட்டு இருக்கான். அதுவே இந்த பக்கம் பார்த்தா நம்ம வில்லனுங்க விஷயம் தெரிஞ்சவனுங்க எல்லாம் போட்டு தள்ளிட்டு இருக்கானுங்க. நீ என்னங்க? அவ்வளவுதான்.
நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. இவன் பாட்டுக்கு செவனேன்னு வீடியோ எடுத்து யூடியூப்ல அப்லோட் பண்ணிட்டு இருந்தான் பாவம். சிஎம் கொலை மேட்டரை இவங்கிட்ட சொல்லி இவனை முடிச்சு தள்ளிட்டாங்க. கொலையை பத்தி தெரிஞ்சவனை போட்டு தள்ளியாச்சு, கொலையை பத்தி சொன்னவனை போட்டு தள்ள போறாங்க. அங்கதான் நம்ம ஹீரோ நாயக்குழிப்பாட்ட வந்திருக்காரு. சண்டை போட்டு காப்பாத்துவாரானா இல்ல, இவனுங்க பாட்டுக்கு வந்து கொலை பண்ணிட்டு போயிடுவானுங்க. நம்ம ஹீரோ பாட்டுக்கு உட்காந்து நாயக்குழி பாட்டிட்டு இருப்பாரு. இவ்வளவு அமளிதுமளி இங்க நடந்துட்டு இருக்கு, டம்மியா உட்கார்ந்து ஒருத்தர் மிச்சம் தின்னுட்டு இருக்கான். உடனே இதெல்லாம் நியூஸ் மீடியா ஃபுல்லா பரவ ஆரம்பிச்சிருச்சு. சைல்டு வெல்ஃபேர்ல இருந்து அந்த பிள்ளையை கூட்டிட்டு போறதுக்கு வராங்க. வந்தவ காசை வாங்கிட்டு அந்த பிள்ளைய அனுப்பிச்சு விட்டுறா. அதை நம்ம ஹீரோ பாத்துறாரு. இப்ப அந்த குழந்தையவும் போட்டு தள்ளுறதுக்கு கூட்டு போறாங்க. பார்க்காதே பார்க்காதே. இந்த தொட்டி சரியா இருக்கும், இந்த தொட்டியில போட்டு எரிச்சிரு. சார் அங்க பாருங்க ஒரு நாய் வண்டி, போய் இங்கே எந்த நாயும் இல்லைன்னு சொல்லி அனுப்புனாயே. ஹீரோ அந்த 3 பேத்தையும் அசால்ட்டாக போட்டு தள்ளிட்டு கிளம்புறாரு. போகிறப்ப ஏதோ ஒரு 3 பேத்துக்கு ஃபோனை போட்டு கோட் ரெட்டுன்னு சொல்லிட்டு ஃபோனை தூக்கி போட்டு கிளம்புறாரு. ஜாலியாக வாடா இது பைவேர் பார்ட்டிதா. கிறுக்கு பையன் போலீஸை கொன்னுட்டு கொன்ன ஆயுதத்தை ஆதாரமாக விட்டுட்டு போகிறான் பாருங்க. இவன்லாம் என்னடா இன்டெலிஜென்ட்ல இருந்தான் மென்டெலிஜென்ட். டாடியோட லேப்டாப்ல ஏதோ வீடியோவை கேட்டு சண்டை போட்டாங்க, ஆனா டாடி அதை கொடுக்கவே இல்லை. ஓகே கைஸ், இப்போ நம்ம டார்கெட் அந்த வீடியோவை கண்டுபிடிக்கிறது. அந்த வீடியோவை நம்ம இப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது? சாகுறப்ப உங்கள் அப்பா உங்ககிட்ட ஏதாவது சொன்னாராமா? வீடியோவை பேட்டன்னு சொல்லி சொல்லி வேற என்ன சொன்னாரு? வேற எதுவும் சொல்லல. பேட்டை ரஜினி நடித்த படம், கார்த்தி சுப்ராஜ் டைரக்டர். சார் அது ஏன் சைதாப்பேட்டை ராணிப்பேட்டை பேட்டராப்பா இருக்கக்கூடாது? வந்து அந்த குழந்தைய கூட்டிட்டு போறான் சார். டேய் அந்த இடத்துல கூட சிசிடிவி இருக்கா? அப்ப சிசிடிவி இருக்கிற ஏரியாலையாடா அந்த பிள்ளையை கொல்ல போனானுங்க? என்னடா இது, படத்துல எவனுக்குமே அறிவு இருக்க மாட்டேங்குது. இப்ப அந்த பாப்பாவோட அப்பாவோட லேப்டாப்ல என்ன இருக்குன்னு தெரியல. அதை கண்டுபிடிக்கணும்னு சொன்ன உடனே அந்த பொண்ணோட அப்பாவோட போன் நம்பரை மட்டும் வச்சு இந்த பொண்ணு அந்த லேப்டாப்பே ஹேக் பண்ணிருந்தான். எல்லாம் நேரண்டா, எல்லாருக்கும் பிரம்மன் நெத்தியில எழுதுவன், ஆனா என்ன மட்டும் குனிய வச்சு. நாம சிஎம் கொன்ன வீடியோ வெளியில வந்துருச்சுன்னா நான் உன்னையும் நீ என்னையும் கொலை பண்ணிக்கிறது தான் பெஸ்ட். ஓ சார், நம்ம பேசுறதெல்லாம் யாரோ ஹேக் பண்ணி கேட்டுட்டு இருக்காங்க. இருங்க நான் அவங்கள ஹேக் பண்றேன். இந்த படத்துல இருக்கிறவங்களுக்குலாம் ஹேக்கிங் அல்வா சாப்பிட்ற மாதிரி பட்டுன்னு ஹேக் பண்ணிடுறாங்க. இப்போ இவங்களுக்கு பேட்டா அப்படிங்கிற பேர் மட்டும்தான் தெரியுது. அதை வச்சு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப ஓகே பாராட்டுவாங்க, நான் ரெடி. 2 பேரும் கை தட்ட ரெடியா இருக்கீங்களா? அதெல்லாம் தட்ட முடியாது. ரைட் விடு. அவங்க அப்பாவோட கார் நேவிகேஷன் சிஸ்டமை ஹேக் பண்ணி அவர் எந்த பேட்டைக்கு போனாருன்னு கண்டுபிடிக்கிறாங்களாம். அப்போ அந்த வண்டியோட பெட்ரோல் டேங்க்ல மண்ணை கொட்ட முடியுமா? கண்டிப்பா சார். பிரில்லியன்ட் ஐடியா சார், யுவர் ஜீனியஸ். இப்போ நம்ம ஹீரோ இருக்கிற லொகேஷனை தேடி வில்லனுங்களாம் சண்டை பண்றதுக்கு வந்துட்டானுங்க. இப்போ நம்ம ஹீரோ அவனுங்களெல்லாம் கொடூரமா தாக்குறாரு. கண்ணுல பார்க்க முடியல கருமத்தை. அவனுக்கு 2 பேரும் தொழில் தெரியாதவனுங்க, நான் வித்த தெரிஞ்சவன்டா. நல்ல வேளை நீ எதுவும் செய்யல. அப்புறம் எப்படி அந்த பேட்டையை கண்டுபிடிச்சு, சார் உங்க சிஸ்டம்ல நான் மெயில் செக் பண்ணும் பண்ணிக்கலாமா? அந்த சிஸ்டம்ல போய் தொலைவி பார்க்குறாரு. ஒரு ரிடில் இருக்கு. என்ன சார் இருக்கு அந்த இமேஜ்ல? நீயா படிச்சடா? நானா? நீ இப்படி படி. நீங்க படிங்கயா. இல்லடா நான் படிச்சா வேகமா படிச்சிடுவேன். நீ படிச்சா நல்லா நிறுத்தி நிதானமா படிப்பல. நானும் ரொம்ப வேகமா படிச்சிருவேன். பட. நீ என்ன பார்த்தப்போ நான் உன்னை பார்ப்பேன். அசைஞ்சுக்கிட்டே இருப்பேன், ஆனா நான் உன்னை பார்ப்பேன். என்ன சார் அது? இட்ஸ் a riddle. அது ரிடில்னு இவர் சொல்லி தான் அவருக்கு தெரியுது பாருங்களேன். அவன் அந்த ரிடில்ல இருக்கிற பொருள் என்னன்னு கேட்டான். அது ரிடிலான்னு கேட்கல. அது ஒரு கிளாக் அங்கிள். சார் நீங்க இப்ப போக வேண்டிய இடம் கிளாக் டவர். வெயிட், பாஸ்வேர்டுக்கு க்ளூ இருக்கு. என்னோட ஃபேவரட் டெசர்ட் என்ன தேஜு. க்ளூ மட்டும் இல்லாம அந்த பொண்ணோட வாய்ஸ் இருந்தாதான் ஓப்பன் ஆகுமா. அவன் இந்த உலகத்துக்கு ஏதோ சொல்ல விரும்புறான். அந்த கிறுக்க என்ன பண்ணிருக்கிறான், ஃபைலை 3ஆ பிரிச்சு வச்சிருக்கிறானா. RGB லேயர்ஸா கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்கிறான். இவங்களுக்கு இந்த ரெட் லேயர் கிடைச்சிருக்கு. அந்த ரெட் லேயர் எடுத்துட்டு போய் கலர் கரெக்ஷன்ல போட்டு ரெட்டை மட்டும் கம்மி பண்ணாலே இவங்களுக்கு ஒரிஜினல் ஃபுட்டேஜ் கிடைச்சிரும். ஆனா இவனுங்க மத்த 2 லேயர்ஸையும் தேடி அலையறானுங்க கிறுக்கனுங்க. இப்ப மறுபடியும் ஒரு ரிடில். அங்கேயும் போயிட்டு அடுத்த ஃபுட்டேஜும் கலெக்ட் பண்ணிக்கிறான். வில்லனுங்க தேடி வந்துடுறானுங்க. தலைவன் போயிட்டு ஒரு பஸ்ஸுக்குள்ள லாக் பண்ணி உக்காந்துக்கிறான். பஸ்ஸுக்குள்ள ஏகப்பட்ட பேசஞ்சர்ஸ். பஸ்ஸை கொளுத்திடுவேன் அவன் பெட்ரோல் ஊத்திட்டு இருக்கிறான். இப்ப நம்ம ஹீரோ எப்படி தப்பிக்கிறாருங்கிறதா ஹைலைட்டு. பஸ் அன்லாக் பண்ணிட்டு பேசஞ்சர்ஸ் எல்லாம் பயந்து ஓடுறானுங்க. உள்ள வந்து பார்த்தா நம்ம ஹீரோவை காணோம். இந்த ஓட்ட வழியா தப்பிச்சு போயிட்டானா. அது எப்படா முடியும்? அந்த பாப்பா அதுக்குள்ள பூந்து போனுச்சுன்னா கூட நம்பலாம். ஹீரோ எப்படி அதுக்குள்ள பூந்து போனாரு? அப்புறம் நம்ம ஹீரோ ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறப்ப ஹீரோ மேல கொண்டு வந்து கரண்ட்டை பாஸ் பண்ணிடுறானுங்க.
கரண்ட் பாஸ் ஆகி செத்து போனவனை எப்படி காப்பாத்துறது? இப்படித்தான்ப்பா நம்ம சிவாஜி படத்துல ரஜினிகாந்த் கம்முன்னு இல்லாம போய் கரண்ட்ல கை வச்சிருவாரு. அப்புறம் நம்ம ரகுவரன் தான் வந்து ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்து காப்பாத்துவாரு. அதையே தான் நாமளும் பண்றோன்னு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்து காப்பாத்துறாங்க ஹீரோவை. இப்போ நம்ம ஹீரோ யாரு என்ன அப்படிங்கிற மேட்டர்லாம் தெரியாதுங்கிறதுனால ஹீரோவை பத்தின பிளாஷ்பேக் சொல்றதுக்கு ஒருத்தன் வரான். நம்ம ஹீரோவோட மூஞ்ச அவன் பார்த்ததும் அவனை சீன்றதோ எரிமலையா நோன்றதோ ஒண்ணுடா, ரெண்டுமே ஆபத்து. பிளாஷ்பேக்ல பார்த்தோமா நம்ம ஹீரோ ஒரு ஸ்பை. பை இல்ல மாமா, ஸ்பை, அதாவது உளவாளி மாமா. கங்க்ராச்சுலேஷன்ஸ். உங்க திறமைக்கு எங்க கிட்ட இருக்கிற எல்லா மெடல்ஸையும் நாங்க கொடுத்துட்டோம். இதுக்கு மேல உங்களுக்கு ஏதாவது மெடல் கொடுக்கணும்னா நாங்களே ஒரு மெடலை உருவாக்கி அதுக்கு புதுசா பேர் வைக்கணும். நான் வரேன்டா. டேய் மச்சான் ஃபீலிங்கா செருப்பு பிஞ்சிரும். நம்ம ஹீரோ சக்சஸ்ஃபுல்லா மிஷன்ஸ் எல்லாம் முடிச்சதுனால நம்ம ஹீரோக்கு 10 நாள் லீவையும் கொடுத்து போய் வெக்கேஷன் என்ஜாய் பண்ணிட்டு வாப்பான்னு அனுப்புறாங்க. நம்ம ஹீரோ பொண்டாட்டி பிள்ளையோட சந்தோஷமா இருக்கலான்னு போறப்ப ஹீரோவோட எதிரிங்க வந்துடுறாங்க. என்னடா அடிச்சு மூஞ்சி கொலகொலன்னு ஆயிருச்சு. அந்த வீணா போன தீவிரவாதிங்க என்ன பண்றானுங்க, ஹீரோவோட ஒய்ஃபை ரேப் பண்ண போறானுங்க. இவளுக்கும் காட்டுங்கடா. டேய் நீங்களாம் எந்த வகையான தீவிரவாதிங்கடா? பொம்பளை வெறி பிடிச்சு அலைஞ்சிட்டு இருக்கிற தீவிரவாதிங்களா? அப்ப அவங்க அம்மா என்ன பண்றாங்க, கஷ்டப்பட்டு கைய உதறி எடுத்து எனிமீஸ் கிட்ட இருந்து ஒரு துப்பாக்கியை கடன் வாங்கி தான் பொண்ணை தான் கையாலேயே சுட்டு கொன்றுது. துப்பாக்கியை எடுத்து கெடுக்க போன அந்த கேனையனை சுட்டிருந்தா பரவாயில்ல, இல்ல கெடுக்க சொன்ன இந்த கூமுட்டையை சுட்டிருக்கலாம். அப்படி சுட்டிருந்தா அவங்களே இவங்களை சுட்டு கொண்டிருப்பாங்கல்ல. கடைசி வரைக்கும் ஒண்ணும் புரியலையே. அது மட்டும் இல்லாம தன்னைத்தானேவும் சுட்டுக்கிட்டு செத்துருது. இப்ப அந்த தீவிரவாதிங்க வீட்டையே கொளுத்திட்டு கிளம்பிட்டானுங்க. நம்ம ஹீரோ மட்டும் தப்பிச்சிட்டாரு. தப்பிச்சு போன அவரு வீட்டுக்கு வந்த தீவிரவாதியை கண்டுபிடிச்சு போய் ட்ரில்லிங் மிஷின் வச்சு அவன் உடம்புல ஓட்ட போட்டுட்டு இருக்காரு. சரி விடுறா, எம்சில் போட்டு ஒட்டிக்கலாம், இந்த படத்துல இதெல்லாம் ரொம்ப சகஜமான விஷயம். இப்ப மறுபடியும் பிரசன்ட்டுக்கு வராங்க. எப்படியோ அந்த வீடியோவோட கடைசி லேயர் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிடுறாங்க. அந்த பாப்பாவோட பொம்மைக்குள்ளதான் இருக்குதான். அந்த பாப்பாவோட பொம்மை இப்ப வில்லனுங்க கிட்ட இருக்கு. அங்க இருந்தும் எப்படியோ ஆட்டையை போட்டுறானுங்க. சிஎம் இப்ப பதவியேற்க போயிட்டு இருக்கிறான். ஹீரோ கிட்ட வில்லனுங்க இருக்கிறானுங்க. வில்லனுங்க ஹீரோவோட ஆளுங்கள்லாம் பிடிச்சி வச்சிருக்கான். பரபரப்பான கிளைமேக்ஸ் நினப்பு போல. இங்க நம்ம தமிழ் டப்பிங் டீம் ஒரு வேலையை பண்ணி விட்டானுங்க. இந்த வில்லனோட பேர் வந்துட்டு கங்கன ராகுட்ல கனகராஜு. ஆனா டப்பிங்ல என்ன சொல்றானுங்க நீங்களே கேளுங்க. ஸ்ரீ முத்துவேல் கனகராஜ் அவர்களை, ஸ்ரீ முத்துவேல் கனகராஜ் அவர்களை போட்டா அத ஓட்டைக்கு எங்க தாத்தா. அப்புறம் அந்த வீடியோவை அப்லோட் பண்ணி பதவி ஏற்றுக்கிறத தடுத்து நிறுத்துறாங்க. அப்புறம் அந்த பாப்பா ஒரு ஸ்கூல்ல சேர்த்து விட்டுறாரு. படமும் அப்படியே முடியுது. இந்த படத்தை நீங்கள் பார்க்க தேவையில்லை. அதற்கான 5 காரணம். முதல் காரணம், இந்த படத்தால் உங்களை பார்க்க முடியாது, அதனால் நீங்களும் இந்த படத்தை தவிர்க்கலாம். 2வது காரணம், இந்த படத்தால் நாட்டிற்கு எந்த பயனும் இல்லை, அதனால் உங்களுக்கும் எந்த பயனும் இல்லை. 3வது காரணம், இந்த படத்திற்கு நீங்கள் தேவையில்லை, அதனால் இந்த படமும் உங்களுக்கு தேவையில்லை. 4வது காரணம், இந்த படத்தோட கதையை நானே சொல்லிட்டேன், நீங்களும் போயிட்டு பார்த்து வெக்ஸாக வேணாம். 5வது காரணம், அப்படின்னு ஒன்றும் இல்லை. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. டாட்டா, பாய் பாய்.